இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த புதிய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அன்பு நேயர்களே, எவ்வளவு பெரிய போராட்டங்கள், செஞ்சலங்கள், வேதனைகள், உபத்திரவ துன்பத்தில் நாம் கடந்து வருகிறோம். கர்த்தர் நம்மை எவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிறார். இந்த நாளிலும் கூட இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை நாம் அனுதினம் வாசிக்க வேண்டியதான வேத பகுதியை வாசித்து தேவன் அது மூலமாக தேவன் நமக்கு கொடுக்குற ஆலோசனைகளை நாம் கேட்போம். ஒவ்வொரு நாளும் பிறப்பது தேவனுடைய சித்தம்தான். அதில் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபம் ஜெபிக்குமா? பரலோக தந்தையே, இந்த வேலைக்காக நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பெரிய கிருபையினாலே எங்களை நீ மீட்டிருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ பெரியவர், உயர்ந்தவர், அற்புதமானவர், அதிசயமானவர். இவ்வளவு நீர் எங்களை உண்மை ஆராதிக்கும்படி சத்ருவை மேற்கொள்ளத்தக்கதான அதிகாரமும் கிருபைகளை கொடுத்து நடத்தி வருகிறீரே, உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் தடையில்லாதபடி புறப்பட்டு செல்ல உதவி செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, நாம் ஒரு பாடலை பாடி தொடர்ந்து இந்த நாள் காலை தொடங்க கற்று உதவி செய்வாரார். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையின் முன்னா உலகமே பின்னா, சிலுவையின் முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலை. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டேன். நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. என்ன நடந்தாலும் எவ்வேளையாலும் எப்போதும் துதித்திடுவேன். என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போதும் துதித்திடுவேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். வேதனை நெருக்கும் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வேதனை நெருக்கம் இன்னல்கள் இடர்கள் எதுவும் பிரிக்காது. வெற்றி வேந்தனின் இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன். வெற்றி வேந்தனின் இயேசு இயேசுவின் அன்பால் முற்றிலும் ஜெயம் பெறுவேன்.
நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, நிகழ்கின்ற காலமோ வருகின்ற காலமோ, வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. வாழ்வோ சாவோ வல்ல தூதரோ பிரிக்கவே முடியாது. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அகிலும் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும், அகிலும் எங்கிலும் ஆண்டவர் இயேசு ஆட்சி செய்திடணும். ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும், ஆவியில் நிறைந்து சத்தியம் பேசும் சபைகள் பெருகிடணும். என் சொந்த தேசம் இயேசுக்கே, என் சொந்த தேசம் இயேசுக்கே. இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே, இயேசுதான் வழி என்கிற முழக்கம் எங்கும் கேட்கணுமே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான், பழையன கடந்தன புதியன புகுந்தன பரலோக குடிமகன் நான். மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன், மறுரூபமாகி மணவாளன் இயேசுவை முகமுகமாய் காண்பேன். இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே, இயேசுவே உந்தன் அன்பு நதியிலே என்னாலும் நீந்தனுமே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால், உலகமின் பின்னால் சிலுவையின் முன்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆம் அன்பு நேயர்களே, நாம் ஆண்டவர் பின்னால் நாம் தொடர்ந்து செல்வோம். இயேசு நம் முன் சொல்லுகிறார், அவர் யாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் கூட தேவன் நம்மோடு அசைவாடி கொண்டிருக்கிறார் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்முடைய எதிர்பார்ப்புகள் இந்த பரிசுத்த நாளில்
தேவன் நம்மை மகிமைப்படுத்துவாராக. இந்த வாரங்களிலெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, கடந்த வாரத்தில் கூட ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சொல்லும் பொழுது அவருடைய நாமத்தை முழு இருதயத்தோடு நாம் துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்பது தான் இந்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த வருட வாக்குத்தத்தங்கள். எவ்வளவு சஞ்சலங்கள், உபத்திரவங்கள், வேதனைகள் வந்திருந்தாலும் அவரை நாம் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவர் நமக்கு வெற்றி சிறக்க பண்ணுவாராக. இப்பொழுதும் கூட நான் ஒரு வேத பகுதியை, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதத்தின் புத்தகம் 87, 88, 89 ஆகிய 3 சங்கீதங்களை நாம் வாசிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் சங்கீதங்கள் புத்தகத்தை தான் நாம் வாசித்து வருகிறோம். ஆகவே இந்த வார்த்தையிலிருந்து, இந்த சங்கீதமாகிய பாட்டிலிருந்து தேவன் நம்மோடு பேசுகிறதை இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. 87, 88, 89 ஆகிய சங்கீதங்களை நாம் தொடர்ந்து வாசித்து ஆண்டவர் நமக்கு அதிலிருந்து கொடுக்குற வார்த்தைகளை நாம் சிந்திப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வாசிக்கலாம். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டாகிய சங்கீதம். அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாப்பையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். சங்கீதம் 88. நாம் பின்பு இதை குறித்து ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 88 மகளாத்தியனான வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இஸ்ரனாகிய ஏமானின் போதக சங்கீதம். அங்கே வாசித்த ராகம் அதே என்று சொல்ல முடியாது. நாம் இப்பொழுது வாசிக்கிற ராகம் ஒன்று, அவர் பாடின ராகம் ஒன்று. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பு, ஆண்டவர் மேல் இருக்கிற பக்தி, வைராக்கியம், அவர் மேல் இருக்கிற தாகம், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியாதல்லவா? ஆகவே அவரை நாம் அன்றைக்கு தாவீது மகளாத்தியலேனோ வாத்தியத்தில் வாசித்து கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஏமானின் போதக சங்கீதம் என்று பார்க்கிறோம். இதை நாம் இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நம்ம கிடைக்கிற அந்த அவர் நமக்குள்ள இருக்கிற அவருடைய அபிஷேகத்தின் நிறைவினாலே அவரை நாம் மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் பிரியப்படுத்துவோம். வாசிக்கலாம். என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. என் கூப்பிடுதலுக்கு உமது செவி சாய்த்தருளும். என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என் ஜீவன் பாதாளத்திற்கு சமீபமாய் வந்திருக்கிறது. நான் குழியில் இறங்குறவர்களோட எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். மரித்தவர்கள் ஒருவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் பிரேத குழிகளில் கிடக்கிறவர்களை போலானேன். நீ பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது. உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர்.
நான் வெளியே புறப்படக்கூடாதபடி அடைபட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தோய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கண்களை விரிக்கிறேன். மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபையும் அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களையும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறிவிக்கப்படுமோ? நானோ தாவே நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர்? ஏன் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர்? சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாயிருக்கிறேன். உம்மாலே வரும் திகில்கள் என்மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என்மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமா என்னை வளைந்து கொள்ளுகிறது. இதனையும் தோழனையும் தூரமாக விலக்கினேன். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். சங்கீதம் 80. எஸ்ரனாகிய ஏத்தானின் மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் ஒரு போதக சங்கீதம் பாட்டு போதிக்கிறது. இதை நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம், வாசிப்போம். பின்பு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆலோசனையை கவனிக்க கர்த்தர் உதவி செய்வாரார். ஆண்டவர் இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவாராக. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். உமது உண்மை தலைமுறை தலைமுறையாக என் கையிலே என் வாயினால் அறிவிப்பேன். கிருபை என்றென்றைக்கும் திறப்பட்டிருக்கும். உமது உண்மை வானங்களிலே ஸ்தாபிப்பீர் என்றேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுடைய உடன்படிக்கை பண்ணி என் தாசனாகிய தாவீதை நோக்கி என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். கர்த்தாவே, வானங்கள் உம்முடைய அதிசயங்களை துதிக்கும். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரர் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? தேவன் பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை சபையில் மிகவும் பயப்படத்தக்கவர். தம்மை சூழ்ந்திருக்கிற அனைவராலும் அஞ்சப்படத்தக்கவர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வல்லமை உள்ள கர்த்தர் யார்? உம்முடைய உண்மை சூழ்ந்திருக்கிறது. தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர். அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். நீர் ராகாப்பை வெட்டுண்டு ஒருவனைப் போல நொறுக்குனீர். உமது வல்லமையான பயத்தினால் உம்முடைய சத்துருக்களை சிதறடித்தீர். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது. பூலோகத்தையும் அதில் உள்ள யாவையும் நீரே அஸ்திவாரப்படுத்தினீர். வடக்கேயும் தெற்கேயும் நீர் உண்டாக்கினீர். தாபோரும் எர்மோனும் உம்முடைய நாமம் விளங்க கெம்பீரிக்கும். உமது வல்லமையுள்ள பயம் இருக்கிறது. உம்முடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. உம்முடைய வலக்கரம் உன்னதமானது. நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம்.
கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள். கர்த்தாவே, அவர்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பார்கள். அவர்கள் தம்முடைய நாமத்தில் நாடோறும் கலிகூர்ந்து உம்முடைய நீதியில் உயர்ந்திருப்பார்கள். நீரே அவர்கள் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். கர்த்தரால் எங்கள் கேடகமும் சிறுவேலின் பரிசுத்தரால் எங்களுடைய ராஜாவும் உண்டு. அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவன் மேல் வைத்து ஜனத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தினேன். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த ஸ்தலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும். என் புயம் அவனை பலப்படுத்தும். சத்துரு அவனை நெருக்குவதில்லை. நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அவன் கையை சமுத்திரத்தின் மேலும் அவன் வலது கரத்தை ஆறுகள் மேலும் ஆளும்படி வைப்பேன். அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் பானங்களுள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். ஆனாலும் என் கிருபை அவனை விட்டு விலக்காமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகளில் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஒரு விஷயம் என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லி. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனைப் போல எனக்கு முன்பாக நிலைநிற்கும். சந்திரனைப் போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்துக்கு சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினேன். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணிவிட்டவனில் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினேன். அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் அரணான ஸ்தலங்களை பாழாக்கினேன். வழி நடக்கிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள். நான் அயலாருக்கு நிந்தையானேன். அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தேன். அவன் பட்டயத்தின் கருக்கை மலுக்கி போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தேன். அவன் மகிமையை அற்று போக பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினேன். அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் முடினேன். எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறைந்திருப்பீரோ? உமது கோபம் அக்னியை போல் எரியுமோ? என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்தருளும்.
மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன? மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? தன் ஆத்துமாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார்? ஆண்டவரே, நீ தாவீதுக்கும் உம்முடைய உண்மை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவரின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியினால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் ஏன் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்குள் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாவதாக. ஆமென், ஆமென். அன்பு நேயர்களே, நாம் வாசிக்க வேண்டியதான 3 சங்கீதங்களை இன்றைக்கு நாம் வாசித்திருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அருமையான இந்த சங்கீதத்தை ஆக்கி தேவ பிள்ளை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுபடுத்த போகிறார். நாம் எந்த விதத்திலும் நாம் மனம் சலிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மோடு இருந்து யாவற்றையும் நிறைவுபடுத்துகிறவராக இருக்கிறார். நாம் அதை சிந்தித்து பார்க்கும் பொழுது 87ஆம் சங்கீதத்தில் நாம் சற்று நினைவுக்கு கொண்டு வருவோமே ஆனால் அந்த மகிமை என்கிறதான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். அந்த நகரத்தை குறித்து, தேவனுடைய நகரத்தை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவனுடைய நகரம் அது விசேஷித்தவைகளாக இருக்கிறது. அது மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. அதிலிருந்து இருக்கிற மகிமை இன்றைக்கு நம்மை நிரப்பி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற உலகத்திலே நாம் வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய மகிமையின் பிரகாசம் இன்று ஒளி வீசி கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கே நமக்கு இப்படி இருக்கும் அவருடைய சேனைகளின் அந்த இருக்கிற நகரத்தில் இருக்கிற அந்த மகிமையின் ஒளியான அந்த பிரகாசம், அதன் வல்லமை இங்கே இவ்வளவு நமக்குள் கிரியை செய்யுமே. ஆனால் அங்கே நாம் அந்த மகிமையிலே போகும் பொழுது எப்படி இருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அது எப்படி இருக்கிறது? மகிமையான ஒரு பரலோக நகரம் நமக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நாட்களில் இப்படி இவைகளிலே நாம் இந்த இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வாசஸ்தலத்தை நாம் கடந்து போகிறோம் என்பதை பார்க்கிறோம். அவர் அஸ்திவாரம் பர்வதங்களில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கலும் சியோனின் வாசல்களில் அவர் பிரியமாயிருக்கிறார். சியோனின் வாசல், அவருடைய வாசல், அவர் சியோன் வாசியே, நீ தளராதே, அழைத்தவர் உன்னை நடத்துவார், அழைத்தவர் உன்னை நடத்துவார். நிச்சயமாக இந்த COVID-19 கூட நாம் இந்த பலவிதமான வேதனையோடு நெருக்கத்திலோடு இருக்கிறோம். நம்முடைய தரிசனங்கள் நிறைவேறாதபடி இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய இலக்குகள், பிள்ளைகளை பற்றிய திட்டங்கள், நம்முடைய தொழிலை பற்றிய வியாபாரங்களை பற்றி இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்முடைய மனதை உடைச்சி கொண்டிருக்கிறது. சோர்ந்து போக வேண்டும். சியோனில் என்றிட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் என்று நம்பும் கண்மலை. ஒரு பக்தன் இப்படியாக பாடுகிறார். சியோனிலே என்றும் சியோன் வாசஸ்தலம் நமக்கு சிறப்பாக இருக்கிறது. அது மகிமையின் வாசஸ்தலம். அதில் நாம் பிரவேசிக்கிறதற்காகத்தான் இப்பொழுது சில வேளை சில இடையூறுகள் நமக்குள்ளே காணப்படலாம். சில அந்த நகரத்தில் நாம்
போவதற்கு முன்பாக சில பரீட்சைகளிலே நாம் இப்பொழுது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் வெற்றி சிறக்க பண்ணி அவர் நம்மை மகிமைப்படுத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே அவருடைய மகிமையின் அதன் விஸ்தாரம், அதனுடைய பிரகாசம் எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சீயோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவரை நம்புகிற ஒரு கண்மலையாய் இருக்கிறார். அவர் கண்மலை. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு மகிமை. ஆகவே சீயோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்து, அவர் நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, கலங்கிட வேண்டிய அவசியமில்லை. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நமக்கு யாவையும் செய்வார். முழுவதும் ஆண்டவராக இயேசுவை நம்பி இந்த உபத்திரவத்திலும் இந்த வேதனையிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம். அவர் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயமாக அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை அவருடைய கரங்களில் ஏந்தி சுமப்பார் என்பதற்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. எந்த வியாதி வரட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் நம்மோடு இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதுதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் சீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அங்கே பிறந்தான் என்றும், சீயோனை குறித்து இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை சிறப்படுத்துவார். அங்கே பேர் எழுதும் பொழுது இன்னான் அதிலே பிறந்தான் என்று. அன்பு தேவனுடைய பிள்ளை, நீ சீயோன் வாசியாக பேர் எழுதப்படும் பொழுது அந்த எழுதிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். தொடர்ந்து அந்த ஒரு பல்லவி எனக்கு நினைவு வருகிறது. உண்மையாக அவருடைய மகிமையை நாம் நினைக்கும் பொழுது, சீயோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அன்பு நேயர்களே, விஷயமெல்லாம் இல்லை, ஆனால் தேவன் உள்ளத்திலே கொடுக்கிற வாஞ்சி, அவருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், அவர் கொடுக்கிற பாடல்கள் பாடுகிறோம். நாம் சில வேளை இசையிலே நாம் ருசித்திருக்கலாம், பாடல் இனிமையாக இருக்கலாம். ஆனாலும் இந்த கருத்துக்களை உணருங்கள். ஏதோ ஒரு கழுதியை போல கத்தி கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனம். அந்த சீயோனை நினைக்கும் பொழுது எனக்குள் உண்டாகிற ஒரு சந்தோஷம், அந்த சீயோனின் மகிமையை நினைக்கும் பொழுது எனக்குள் இருக்கிற ஒரு உற்சாகத்தை தான் இப்பொழுது ஆண்டவர் இந்த காரியங்களை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் கொடுக்குற வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பாடலாம். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. அசையாய் என் நம்பிக்கை நங்கூரமே, என் இயேசுவின் மாத்திரமே. அசையாய் என் நம்பிக்கை நங்கூரமே, என் இயேசுவின் மாத்திரமே. சீயோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் நமக்கு எதிராய் எழும்பினாலும், புயலடித்தாலும் அலை மோதினாலும் எவர் நமக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார்.
திடுவாம். சீயோனில் ஏந்திட அத்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. வியாதியினாலே காயும் பொருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், வியாதியினாலே காயும் வருந்தி வாடியே மரண நிழல் சூழினும், விசுவாசத்தின் கரத்தளவர் போக்கி நான் பற்றிடுவேன். விசுவாசத்தின் கரத்தளவர் போக்கி நான் பற்றிடுவேன். சீயோனில் ஏந்திட அத்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த தலம் ஏகிடவே, மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த தலம் ஏகிடவே. திரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி, திரை வழியாய் தம் சரீரத்தினால் திறந்தாரே தூய வழி. சீயோனில் ஏந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். நான் விசுவாசிப்போரின் அறிவேன், என்னையே படைத்திட்டேன் அவர் கரத்தில். முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. முடிவு வரை என்னை நடத்திடுவார், முற்றுமாய் ரட்சிப்பாரே. சீயோனில் ஏந்திட அத்திவாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஆம், சீயோனில் ஏந்திட ஒரு அஸ்திபார கிறிஸ்து அவர், அவர் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவரிடத்திலே நாம் பேசுவோம், அவர் மகிமையின் வசனங்களை நமக்கு அளிப்பார். வாசிக்கலாம். சங்கீதம் 88. என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, நாம் வாசித்திருக்கிறோம். அதிலிருந்து நமக்கு என்ன ஆண்டவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னார். 88ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் 5ஆம் வசனத்தை பாருங்கள். 5ஆம் வசனம் 88:5. மரித்தவர்கள் ஒருவனைப் போல நெகிழப்பட்டிருக்கிறேன், நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போக பிரேத குழிகளில் கிடக்கிறவரை போலானேன். அவர் எந்த அளவு வேதனையோடு சொல்லுகிறார் பாருங்கள். அவர் நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய், அப்படின்னா ஆண்டவர் அவரை நினைக்கலையா, அவருடைய செயலையோ அவர் நினையாதபடி அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு சொல்கிறார்.
நான் பிரேத குழியில் கிடக்கிறவரை போலானே. நீங்கள் என்ன நினச்சிருந்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த நிலையில் இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய வேதனை. சில வேளை நீங்கள் என்னை ஏன் விட்டுட்டீங்க, யூ ஹேவ் எனி ரீசன் டு சே மீ. அவர் தன்னுடைய காரணங்களை சொல்லுங்கள். நான் இப்படி கிடக்கிறேனே என்று சொல்லி நீ நினைக்கவில்லை என்று வேதனைப்படுகிறதை பார்க்கிறோம். நினைப்பு. ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம குறித்து ஒவ்வொருவரையும் நினச்சிட்டு தான் இருக்கிறார், இல்லாமல் இல்லை. ஆனால் சில நேரங்களில் நம்ம தான் நினைக்கிறோம் அவர் என்னை குறித்து நினைக்கல, அவர் விட்டுட்டார் அப்படின்னு. ஸோ சம் டெஸ்டிங், சில பரீட்சைகள். இன்னைக்கு எப்படி ஒரு வகுப்பில் தேர்வுகள் நாம் எழுதி அடுத்த வகுப்புக்கு செல்லுகிறோமோ, அல்லது ஒரே வகுப்பில் பலவிதமான மிட்டம் டெஸ்ட், கிளாஸ் டெஸ்ட், காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு என்று வைத்து அந்த வகுப்பை கடந்து போகிறோம் அல்லவா. பை ஸ்டெப் அவருடைய பரிசோதனை நமக்கு இருக்குது. ஸோ நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? கலங்கி கொண்டிருக்கிறோமா? சியோனின் மகிமையும் ஆண்டவராக அங்கே இருக்கிற சியோனில் வீற்றிருக்கிறவருடைய மகிமையும் குறித்து நாம் வசனிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அதை நம்புகிறோமா, அதை அந்த கண்மலையை பார்த்து பேசுகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அந்த கண்மலையாகிய சியோன் வாசியாகிய நாம் எப்படி அவரை பின்பற்றுகிறோம் என்பதை பரிசோதித்து பார்ப்போம். இன்றைக்கு சிலருடைய வாழ்க்கை அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக இந்த மகிமையான ஆண்டவரை பின்பற்றுகிறார். அற்புதங்கள் நடந்த பின்பு அவரை விட்டு விடுகிறார். அவர் யாரோ நான் யாரோ என்று நினைக்கிறார். அது அல்ல, ஆண்டவர் பரிசோதிக்கிற ஒரு காரியம். பட் அவர் நம்மை நினைத்தீர்கள். லார்ட் ரிமெம்பர், அவர் நம்மை விட்டுவிடவில்லை. ஆனாலும் கூட இவருக்குள்ளே அந்த நேரத்தில் வந்த ஒரு சஞ்சலமானது, வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். என்னை நினையாதபடி உமது கையால் அறுப்புண்டு போய் கிடக்கிறேன், மறுத்தவனை போல நெகிழப்பட்டிருக்கிறேன். இனி நீ ஒருபொழுதும் இப்பவும் நினைக்கல, இன்னும் நீ நினைக்க மாட்டீங்க போல என்ற ஒரு மனவேதனையை தெரியப்படுத்துகிறேன். நான் சேம் லெவல் நம்ம ஆண்டவட்டத்தில் இப்படி நெருங்குவோம். தேவன் பாருங்கள், இந்த வார்த்தையை நம்ம சிந்திக்கும் பொழுது இந்த மாத வாக்குத்தத்தத்தில் 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 1, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிந்து, ஆனால் சாலமோன் ஜெபம் பண்ணுகிற அதே போல் இதுவும் ஒரு நம்முடைய ஜெபம், அந்த தலைவனுக்கு நாம் ஒப்புவிக்கிறதான ஆண்டவரிடத்தில் வைக்கிற ஜெபமாகிய ஒரு பாட்டு, விண்ணப்பம். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளை, அவர் நம்மை நினைத்திருக்கிறார், நினையாமல் இல்லை. அவர் நம்மை விட்டுவிடவில்லை. அவருடைய கரத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆகவே 10ஆம் வசனத்திலே, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போனவர்கள் எழுந்து உம்மை துதிப்பார்களோ. ஆம், அவர் கேட்குறார். அடுத்து, நீங்கள் இப்படி செய்வீங்களோ, மரித்து போனவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ. இந்த மரணம் சரீர மரணம் அல்ல, ஆவிக்குரிய மரணம், ஆத்தும மரணம். சரீர மரணம் வேறு, ஆத்தும மரணம் வேறு, ஆவியின் மரணம் வேறு. நம்ம ஒருவருக்குள் இருக்கிற ஆவி, ஆத்ம, சரீரம். ஒரு மனிதன் மனுஷி என்றால் ஆவி, ஆத்ம, சரீரம் அடங்கியதான் மனிதன் மனுஷி என்று பார்க்கிறோம். வெளியரங்கமாக இந்த சரீரம் இருக்கிறது, ஆத்மாவும் ஆவியும் உள்ளே நமக்கு அடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த உள்ள இருக்கிறதான ஆவி, ஆத்மா மரணமானது, அது செத்து போகிறதை யாரும் அறிய முடியாது. நமக்குத்தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கையின் பிரதிபலிப்பை பார்க்குறவர்கள் மனசாட்சி இல்லாதவன் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஆனால் சரீர மரணமானது அது வெளியரங்கமாக இருக்கிறது, அனைவரும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சரீர மரணம் ஆகும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா எல்லாம் போயிடுது. அங்கே பிணம் என்ற பெயரை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சாவு. ஆனால் இந்த சரீரம் மரிக்காமல் அப்படியே வெளிப்படையாக இருந்து ஆவி, ஆத்மா செத்து போனால் அது தனக்குத்தான் தெரியும் எந்த அளவு ஆண்டவரோடு நம்ம தொடர்பு இருக்குது, எப்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது, பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது,
குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, அனுதினமும் தேவனை தேடுகிறானா என்பது அது அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் அதனுடைய பிரதிபலிப்பாகிய கனி அது வெளிப்படுத்தி காட்டும், இல்லாமல் யாருக்கு தெரியாது. ஸோ அங்கே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரதிபலிப்பு தான் இன்னொருத்தருக்கு ஓகே இவருடைய ஆத்மா செத்து போய்விட்டது, இவருடைய ஆவி செத்து போய்விட்டது என்று அறிந்து கொள்ள முடியும். கனி இல்லாத ஒரு வாழ்க்கை, வேதத்தை கேளாதவனுடைய செபம் கர்த்தருக்கு அருவருப்பாக இருக்கிறது. ஆகவே அந்த கனியான வாழ்க்கையை நம்ம வேதத்தை கேட்கிற, வேதத்தின்படி நடந்து வேதத்தின்படி செயல்படுகிற ஒரு ஆத்மா இருக்கிறது என்றால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லும் பொழுது அவர் மீண்டும் சொல்லுகிறார், 12 இருளில் உமது அதிசயங்களும் மறதியின் பூமியில் உமது நீதியும் அறிவிக்கப்படுமோ. நானாவ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். எப்பவும் பாருங்கள், நான் சொல்கிறேன், நம்ம காலையில் நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் வைப்போம். வாட் இஸ் டுடே, இந்த நாள் என்ன, ஹவ் இஸ் டுடே, எப்படி இந்த நாள் ஆண்டவரே. ஸோ ஐ ஹாவ் மோர் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ ஐ ஹவ் மோர் நீட், எனக்கு தேவைகள் நிறைய இருக்கிறது. பட் ஸோ நாம் காலையிலே தேவனை, நான் இவைகளை உணரும் பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையில் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். நன்றாய் சொல்லுங்க. இந்த சூழ்நிலையிலே கடந்த நாட்களே இது கொஞ்சம் தடைப்பட்ட பொழுது நான் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, நான் இதை வைராக்கியமாக இந்த அதிகாலையிலே தேவனை தேட வேண்டும் என்று வைராக்கியமாக சொல்லி நாம் வரும் பொழுது, எந்த காரியத்தை நாம் வைராக்கியமாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும் என்று எந்த காரியத்தை நாம் பின்தொடர்கிறோமோ அந்த அளவு சோதனைகள் நமக்கு வருகிறது, அந்த அளவுக்கு நமக்கு உபத்திரவங்கள் வருகிறது. நான் அதை கண்டுகொண்டேன். அன்பு நேயர்களே, நீங்கள் எந்த தீர்மானங்களை எடுத்து தேவனை தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறீர்களோ அதை கீழே தள்ளும்படி சத்ருவாகிய சாத்தான் வந்து நிற்கிறான். அதை நான் காண்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் இருந்தாலும் அது தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் எழுந்து நிற்க கர்த்தர் உதவி செய்கிறார். அதை நான் பலருக்கு சொல்லி இதை வலியுறுத்துகிற நேரங்களிலே இதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது சில வேளை அந்த வசனங்கள் தடைபடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையே ஏதோ ஆகிவிட்டது என்று இழந்து போன ஒரு சூழ்நிலைக்கு மாறுகிறது. அதை இந்த வார்த்தைகள் அனுதினமும் வாசிக்க வேண்டும், அனுதினமும் இதை ருசிக்க வேண்டும். காலையிலே அவருடைய மன்னாவை ருசித்து அவரை பிரியப்படுத்தி போகும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார் என்பதை வலியுறுத்த உபத்திரவங்கள் வருகிறது. அதுதான் உடைந்து போகிற வாழ்க்கையில் காணப்படுகிறேன். ஆனாலும் அவரை நோக்கி கதறுகிறேன். அவர் எனக்கு பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. அன்பு நேயர்களே, இது உண்மை, 100க்கு 100. ஒரு இல்லாத ஒரு இல்லதை நான் சொல்லவில்லை. பாருங்கள், கர்த்தாவே என் ஆத்துமாவை தள்ளிவிடுகிறீர், என் உமது முகத்தை எனக்கு மறைக்கிறீர். அவரை மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வேதனைப்படுறதை நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த நாளிலும் கூட காலையில் தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுகிறவராக இருக்கிறார். எவ்வளவு தடை இருந்தாலும் நானும் இது பல சோதனையின் மத்தியில் தான் இந்த செய்தியை கடந்து வருகிறது. ஆண்டவர் பல வார்த்தைகளை கொடுத்தார். நான் அப்பொழுது தான் பின்பு யோசிப்பேன், நீர் இப்படி சொன்னீரே ஆண்டவரே, ஆனால் எப்படி என்று. ஆனாலும் கர்த்தர் அதற்குரிய ஆட்களை ஆண்டவர் எழுப்புகிறார். நேற்றைய தினத்தில் நான் சொன்னேன் அல்லவா, கர்த்தர் அந்த பகுதியை நான் மோசேயுடைய புத்தகத்தை, யாத்ராகம் புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நேற்றைய தினத்தில் யாத்ராகமும் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அல்லவா. அதே போல் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். யூ டு நாட் worry, லார்ட் வித் us, லார்ட் வித் யூ, லார்ட் வித் மீ. ஆண்டவர் என்னோடும் இருக்கிறார், உங்களோடும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். அவர் மாறாது. நன்றி. தொடர்ந்து 89ஆம் சங்கீதத்திலிருந்து நமக்கு 2 காரியங்களை நாம் பார்க்கலாம். அதிலும் இந்த மகிமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சங்கீதத்திலும் அதுக்கு முன்பாகவே அந்த 89ஆம் சங்கீதத்தில் இருக்கிற மகிமை நினைத்தருளும் என்று இருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது நினைப்பை குறித்து தான் நாம் சொல்லுகிறோம். நினையும் ஆண்டவரே, எங்களுடைய நிந்தையை நினையும்,
89:51 கர்த்தாவே மது அடியார் சுமக்கு நிந்தையும் வலிமையான ஜனங்கள் எல்லாராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையும் நினைத்தருளும். ஏன் ஆண்டவரே என் மடியில் சுமக்கும் என் நிந்தையை நினைத்தருளும். எப்படி இருப்பாருங்க, நம்ம செபிக்கணும், வேண்டுதல் பண்ணணும், நம்ம எவ்வளவு தாழ்த்தி கொடுக்க முடியுமோ இருக்கணும். எனக்கு கூட இந்த நிந்தை வந்திருக்கும் கடந்த 2-3 நாளாக. ஒரு வலுக்கட்டாயமாக பேசுகிறாரு, காலையில் பைபிள் படிக்கணுன்றாரு, 3 அதிகாரத்தை படிங்க, காலையில் மன்னாவை ருசிங்கன்றாரு. பாரு எங்கே அனுப்புனார், பைபிள் வரவே படிக்கவே இல்லை, இன்றைக்கி வேதம் வாசிக்க முடியலையே, கேட்க சிலருக்கு அந்த வேதனைகள் இருக்கலாம். நாம் எதை வலியுறுத்துகிறோமோ அந்த அளவு சாத்தான் நம்ம இதை தடை செய்ய பார்ப்போம். என் ஆவியும் ஆத்துமாவும் ஒடுங்கி போனது, என் சரீரமும் ஒடுங்கி போனது, என்னை மற்றவர்களிடத்தில் ஒரு தொடர்பு கொள்ள முடியவில்லை, என்னால் பேச முடியவில்லை. ஏன் ஆண்டவரை இவ்வளவு உம்முடைய சமூகத்திலே அதிகாலையில் தேவனை தேட வேண்டும் என்று வைராக்கியத்தோடு உம்முடைய வார்த்தைகளை அறிவித்து யாவரும் இதை வாசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, இதை கேட்க வேண்டும் என்று சொல்லி வைராக்கியத்தோடு நாம் உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கும் பொழுது இவ்வளவு சஞ்சலங்கள் வருகிறதே, இது எப்படி, எத்தனை பேர் இதை நிந்திப்பார்களோ, எனக்கு இதில் எதிலிருந்து எப்படி மீளுவேன் என்று சொல்லி மிகவும் தேவ சமூகத்திலே நான் ஆண்டவரை நோக்கி வேதனைப்பட்டு கொண்டிருந்தேன். ஆனாலும் கர்த்தர் தூக்கி நிறுத்தினார், இந்த வாய்ப்பை கொடுத்தார். இன்னும் அடுத்த வாய்ப்பு இன்னும் கர்த்தர் இன்னும் வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். கர்த்தர் அதற்கென்று தம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி எழுப்பியிருக்கிறார். அந்த சபையை எழுப்பியிருக்கிறார். ஒரு சபையிலே வந்து மகிமைப்படுத்தினவராக இருந்தால் இல்லாவிட்டாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த வைராக்கியத்தை இல்லாமையிலிருந்தும் கர்த்தரை கொடுத்து இந்த ஊழியங்களை செய்ய வேண்டும் என்று உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கும் பொழுது சோர்ந்து போன ஆவி, சோர்ந்து போன ஆத்துமா மீண்டும் எழும்பி நிற்கிறதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 89ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனத்திலே நாம் சொல்லும் பொழுது அவருடைய மகிமையை குறித்து பார்க்கிறோம். நீரே அவர் பலத்தின் மகிமையாயிருக்கிறீர், உம்முடைய தயவினால் எங்கள் கொம்புகள் உயரும். உண்மையாக சொல்கிறேன், அவருடைய பலத்தினால தான் முடியும் ஒழிய என்னுடைய பலம் ஒன்றுமே இல்லை என்று குப்பையாக விட்டுவிட்டேன். இப்பொழுது என்னால் ஒன்றும் முடியாது. நான் இதை சொல்கிறதே இந்த பேச்சில் அது முடியுமான்றது, என்னால் ஒன்றுமே முடியாதுன்றதில் நிலைமைக்கு வந்துட்டேன். கர்த்தரால் தான் முடியுது. இதை செஞ்சிடலாம். சில வேளை காலையில் எழும்புறதோ பிரயாசப்படுறதோ வந்து கர்த்தருடைய சமூகத்தில் வர்றது ஏதோ பண்ணி பார்க்குறோம், அது கூட அவருடைய கிருபை தான். இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. அவருடைய பலம் இல்லாமல் ஒன்றுமே முடியாது, அவருடைய தயவு இல்லாமல் ஒன்றுமே முடியாது என்றதை நான் பார்க்குறோம். ஆகவே அவருடைய பலத்தின் மகிமையாக இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய பலத்தின் மகிமை, இந்த வார்த்தையை கேட்குறதற்கு ஆண்டவர் நமக்கு மகிமையாக இருந்து இந்த வார்த்தையை துணிக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும். ஒரு பொழுதும் கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒன்றும் வராதபடி கர்த்தர் காத்து கொள்வார், அவருடைய கொம்பு உயரும் என்பதை நாம் காண்கிறோம். 44ஆம் வசனத்திலே சொல்லும் பொழுது 89:44 அவன் மகிமையை அற்றுப்போய்க்க பண்ணி அவன் சிங்காசனத்தை தரையிலே தள்ளினேன். சில நேரங்களில் நாம் ஆண்டவரை உண்மையாக முழுமையாக முழு மனதோடு, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டது போல முழு இருதயத்தோடு அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தாமல் இருந்தால், அறகுறை இருதயத்தோட என்ன போனால் கிடைக்குமா அப்படின்ற எல்லா செயலோடு வருகிறவர்களை கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அவர்கள் தள்ளப்பட வேண்டியதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களை தள்ளினீர் என்று அவர்கள் மகிமையை அற்றுப்போக பண்ணி அவனை சிங்காசனத்தின் தரையிலே தள்ளினீர். ஆண்டவர் நம்மை விட்டு விடுவார். ஆகவே அவரை நாம் பற்றி கொண்டு அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தும், அவருடைய மகிமையை ஆடையாக அணிந்து கொள்வோம், அவருடைய மகிமையை நம்முடைய உணவாக உட்கொள்வோம், ஆவி ஆத்ம சரீரத்தை காத்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு
இப்பொழுது நாம் செபிக்க போகிறோம். கண்களை மூடி இந்த நாட்களில் கூட தேவனை நோக்கி நாம் செபிப்போம். தேவன் நமக்கு ஓ ராஜாகார அவாத்தியான் சபரபக்கார பீதராக தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறேன் என்று சொல்லுவேன். உனக்கு ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். நீ ஒன்றுக்கு நீ கவலைப்படாதே. உன்னை உண்டாக்கினவர் முன்னே செல்லுகிறார். உன்னை உண்டாக்கினவர் முன்னே செல்லுகிறார். ஒன்றும் நீ கவலைப்பட வேண்டாம். உண்டாக்கு. தேங்க்யூ மாஸ்டர். இந்த வேளையில் கூட உம்மை நோக்கி பார்க்கணும். அன்பு தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்மா தொய்ந்து போகிறது. என்னுடைய வாழ்க்கை வேதனைக்கு நேராக கடந்து போகிறது. ஆண்டவரே, என்ன செய்கிறது என்று திகைத்து நிற்கிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரு. என்னுடைய வாழ்க்கை அடுத்த நிமிடம் என்ன என்று மனம் கலங்கி கொண்டு இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி தயங்கி கொண்டிருக்கிறேன். வருகிறவர்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று ஏங்கி திகைத்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து என்னை திடப்படுத்துமா பலப்படுத்துமா என்று ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களை நீர் அறிகிறீர் ஆண்டவரே. பலத்தால் இடைகட்டி கொள்ளுவீராக ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள உம்முடைய பராக்கிரமத்தின் மகிமையை வெளிப்பட செய்வீராக ஆண்டவரே. நாங்கள் துதித்து கொண்டிருக்கிற துதி அடக்கி விடாதபடி இருக்க கிருபை அனுப்பும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள், உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் நீர் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய வல்லமுள்ள நாமத்தினாலே நீக்கி தொட்டு சுகப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற கோணலானவைகளை நீ பொறுக்கிவிடு. கோணலானவைகளிலிருந்து நீ நீங்கி நேர்பாதையிலே வா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலான யாவற்றையும் அகற்றி போட்டு நீதியின் வலது கரத்தினால் தாங்குவேன் என்று கொடுக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். உன்னை நான் போஷிக்க வேண்டிய இடத்திலே போஷிப்பேன், போதிக்க வேண்டிய இடத்திலே போதிப்பேன். நீ எனக்கு செவி கொடு என்று சொல்லுகிறேன். இந்த ஆண்டவர் இந்த கடவுள் என்னவா இருக்கு, என்ன பண்ணுவார், எப்படி இருக்கும்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இவர்கிட்ட போனால் என்ன நடக்குன்ற எல்லா யோசனைகளையும் உடைத்தெறிகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் போஷிப்பார், போதிப்பார், யாவையும் செய்து பரலோகத்தின் பாக்கியவானாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். சோர்ந்து போகாது. அவர் போஷிக்கிறவர் மாத்திரமல்ல, போதிப்பார், போதனைக்குள் வழிநடத்தி செல்வார். அவர் நல்ல வழியிலே பரலோக ராஜ்யத்தின் மகிமையை காண சியோன் வாசியாய் அலங்கரிக்க செய்வார். வாக்குக்கு நீ நம்பு என்று வாக்கு கொடுக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த கால வேளையில் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய இயக்கங்களையும் நீ நிறைவேற்றுகிறதற்காக எங்களை நினைக்கிறீர் ஆண்டவரே. வியாதியில் துக்கப்பட்ட பாடல் போல வியாதியில் வேதனைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை அதிலிருந்து விடுவிக்கிறவர், பிரச்சனையிலிருந்து விடுவிக்கிறவர். எதற்காக எனக்கு இன்றைக்கு ஆண்டவரை ஒரு நன்மை செய்வாரா என்றால், ஆண்டவர் அவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்பின்படி அவர்களுக்கு நன்மை செய்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது ஒரு நன்மையை செய்வீர். அவர்கள் எந்த அளவு இயேசுவே உண்மை என்று ஆராதிக்கிறார்கள், அதன்படி அவர்களை கனப்படுத்தி உயர்த்தி மகிமையை வெளிப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி எங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாள் ஒரு பரிசுத்த நாள், இந்த நாள் அற்புதத்தின் நாள், இந்த நாள் மகிமையின் நாள், இந்த நாள் நான் தேவனிடத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள், இந்த நாள் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற நாள். ஆனாலும் பூர்ணமாய் மகிமைப்படுத்த முடியலை என்ற வேதனையை தேவ சமூகத்திலே செலுத்தினார். எனக்கு வெற்றி கொடுக்க ஒரு நாள் இயேசு செய்வார் என்று நம்பி இருக்க கிருபை தரும்படி செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்குள்ளது ஜீவ வார்த்தையாக இந்த நாளில் அப்படி அற்புதமாய் நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகரை உம்முடைய பாதையில் திருப்பி கொண்டு வந்து உம்முடைய மகிமை விளங்க செய்து சியோன் வாசியை மாற்றுகிற நாளாக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவலாக இருக்கின்றார் என்று சொன்னது போல உம்மை ஆவலோடு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் எல்லா அவர்கள் எதிர்பார்ப்புகளையும் இயக்கங்களுக்கு நீர் தென்பட்டு நன்மையை செய்து நான் ஜீவிக்கிறவராக இருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தி காட்டுவேன் என்று கொடுக்கிற வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். மக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
துதியும் கனமும் மகிமுமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். வெற்றி கொண்டாடுகிறோம். நன்மை உண்டாவதாக. ஆமென்.